இயேசுடைய மகத்துவமுள்ள பரிசுத்தமுள்ள உயர்ந்த உன்னதமான நாமத்தினாலே தேவனுடைய பிள்ளைகள் யாவரையும் வாழ்த்துறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் நம்ம நடத்தி வந்ததானே அற்புதமான பாதைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எவ்வளோ சோதனைகள், போராட்டங்கள், வாழ்க்கையில் பலவீனங்கள் வந்தாலும் தேவன் நம்மை விடுவித்து மட்டும் நடத்தி வந்ததானே அவர் அற்புதமான காரியங்களுக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையானவர்களே, அல்லேலூயா. உலகத்தின் முடிவில் வந்திருக்கிறோம். கர்த்தர் வருகை மிக மிக சமீபம் என்று அநேக பரிசுத்தவான்கள் சொல்லி வருகிறார்கள். தேவனுடைய ஆவியானவர் அதை திருவுளம் பற்றி வருகிறார். ஆகவே இன்னைக்கு நாம் கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். முதல் வரியிலே கர்த்தர் உளுந்தையாய் பிறந்ததை இன்னைக்கு உலகமெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாமோ அல்லேலூயா, குழந்தையாய் பிறந்தவர் வளர்ந்தார், 30 வயது வரையிலும் வாழ்ந்த பிறகு ஸ்தோத்திரம் தன்னுடைய ஊழியங்களை ஆரம்பித்தார். 3.5 வருடங்களை செய்த ஊழியத்திற்கு பிறகு அல்லேலூயா கேவலப்பட்டு நிந்திக்கப்பட்டு செய்யாத குற்றங்களுக்கு அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிரோடு இடந்து இன்னைக்கு ராஜாதி ராஜாவாய் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. 2024 ஆண்டுகளாய் பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் திரும்ப உலகத்தில் வரப்போகிறார். அவருக்காய் காத்து கொண்டிருக்கிற, அவரை ஏற்றுக்கொண்ட கர்த்தராம் இயேசு கிறிஸ்துவால ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக இருக்கிற, பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிற நம்மை பரலோகம் கொண்டு போகும்படியாக அவர் வெகு சீக்கிரத்திலே வரப்போகிறார். அல்லேலூயா. அந்த தேவனுடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பிறப்பை குறித்து அநேகர் கொண்டாடுகிற, தப்பு இல்லை, செய்யட்டும். அல்லேலூயா. ஆனால் அதற்கு ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுத்து அல்லேலூயா அதை பிரமாதப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இருக்கட்டும், ரொம்ப நல்லது. ஆனால் தேவனுடைய வருகையும் மிக அவசியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இருந்தால் தேவனுடைய வருகையை, அவருடைய பிறப்பை எவ்வளவு முக்கியமோ அதை காட்டிலும் அதிக முக்கியமானது கர்த்தருடைய வருகை என்பது. அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியது மிக அவசியமாக இருக்கு. அதற்காகத்தான் இன்றைக்கு சபைகளை தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆக இன்னைக்கு நாம் தேவனுடைய வசனங்களை, சத்தியங்களை வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள தேவன் நடத்தட்டும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கர்த்தர் ஸ்தோத்திரம் ஒருவர் வாசிக்க கேட்கலாம். அம்மா கொஞ்சம் உட்கார், இங்கே வாங்க, கொஞ்சம் உள்ளே வாங்க, எல்லாரும் வாங்க, அப்புறம் போகலாம். இதுதான் ரொம்ப முக்கியம். அது முக்கியம் இல்லை, உட்கார் வாங்க, உள்ளே வாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் வசனம் 13. பிரைஸ் தி லார்ட். ஆமென். வாசிக்கலாம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் வசனம் 13. வாசிப்போம். எடுத்தவங்களை வாசிக்கலாம். இவ்விதமாய் ஆமென், பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய். உன் உடுப்பு மெல்லிய புடவையும் பட்டும் சித்திர தையலாடையுமாய் இருந்தது. அல்லேலூயா. ஆமென். வாசிக்கலாம். மெல்லிய மாவையும் தேனையும் ஆமென் நெய்யையும் சாப்பிட்டாய். நீ மிகவும் அழகு உள்ளவளாகி ராஜ்யத்தையும் சுதந்தரிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்றாய். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய வசனம், மிக ஆழமான கருத்து நிறைந்த ஸ்தோத்திரம், தேவனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிற அற்புதமான ஒரு வசனம். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு உலக வாழ்க்கை முடிந்து பரலோகம் போகிற வரையிலும் என்ன இருக்கு, அத்தனையும் இந்த ஒரு வசனத்திலே கர்த்தர் அடக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ, இயேசுவை ஏற்றுக்கொண்டதில் இருந்து நாம் வளர்ந்து கிறிஸ்துவுக்குள்ளே, கர்த்தருக்குள்ள வசனத்தில் வளர்ந்து, பரிசுத்தாவினால போதிக்கப்பட்டு வேத வசனத்தைப்படி வளர்ந்து, அல்லேலூயா, நாம் பரலோகம் போகிற வரையிலையும் வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய அத்தனை அம்சங்களும் அவ்வளவு காரியங்களும் இந்த வசனத்திலே பரிசுத்தாவினால் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கடந்த நாளிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தங்கம் பொன்னை குறித்தும் ஆமென் ஸ்தோத்திரம் வெள்ளை குறித்தும் நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நடத்தினார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. நீ பொன்னினாலும் வெள்ளினாலும் அலங்கரிக்கப்பட்டாய். உன் உடுப்பு மெல்லிய புடவையும் பட்டும் சித்திர தையலாடையுமாய் இருந்தது. மெல்லிய புடவை. ஆமென். இன்னைக்கு மெல்லிய புடவை குறித்து வேதத்தில் அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம். சத்தம் இவ்வளவு பிரமாதமா இருக்கு, சத்தமா சொல்லுவோம். ஆமென். மெல்லிய புடவை.
ஏங்க இதெல்லாம் பெண்களுக்கு தானங்க அவசியம், சகோதரிமார்கள் தான் போடுவாங்க, சகோதரிக்கெல்லாம் ரொம்ப டல் அடித்து போயிடும். அப்படியெல்லாம் இல்லை. இந்த மெல்லிய புடவை என்பது நம்முடைய ஆத்துமாவுக்கு தேவன் அணிவிக்கிற ஒரு அற்புதமான ஒரு ஆடை. ஏன்? ஏதேன் தோட்டத்திலே சாத்தான் ஆதாமையும் ஏவாளையும் நிர்வாணமாக்கினான். தேவன் கொடுத்திருந்த விலையேற பெற்ற அற்புதமான வஸ்திரங்களை சாத்தான் உரிந்து எடுத்து விட்டான். வேதத்தில் படிக்கிறோம், சாத்தான் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே சாத்தானால் நிர்வாணமாக்கப்பட்ட இந்த மனித குலமானது தெய்வத்தால் மறுபடியும் அலங்கரிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆகவேதான் நிர்வாணமான ஆத்துமாவை தேவன் ஸ்தோத்திரம் இந்த மெல்லிய புடவினாய் மூடி அவர் அலங்கரிக்க விரும்புகிறார். அன்றைக்கு நிர்வாணம் என்பது ஏவாளுக்கு மாத்திரமல்ல, ஏதேன் தோட்டத்தில் யாருக்கும் இருந்தது? ஆதாமுக்கும் இருந்தது. ஏவாள் மாத்திரம் நிர்வாணமாக்கப்படவில்லை, ஆதாமும் நிர்வாணமாக்கப்பட்டான். ஆகவே ஆதாம் போல இருக்கிற அருமையான சகோதரமாரே, ஏவாள் போல இருக்கிற அருமையான சகோதரிமாரே, நமக்கு இந்த புடவை அவசியம். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய சகோதர பிள்ளைகளாக இருக்கிற சகோதரமார்களுக்கும் அவசியம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற அருமை சகோதரிமார்களுக்கு இந்த புடவை அவசியம். ஆகவே இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில அணிந்து கொள்ள வேண்டிய புடவையை எல்லாரும் கேட்கணும். அல்லேலூயா. சரி, இந்த மெல்லிய புடவை குறித்து வேதத்தில் அறிந்து கொள்ள தேவ ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எப்படிப்பட்ட புடவையாக இருக்கிறது? மெல்லிய புடவை. புடவை என்பது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக 3 காரியங்களுக்கு பயன்படுகிறது. ஒன்று, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சரீரத்தை மறைப்பதற்காக, அல்லேலூயா, சரீரத்தை மூடுவதற்கு ஒன்று. இரண்டாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சரீரத்திலே, அல்லேலூயா, இந்த அணிந்தவர்கள் அவர்கள் யார் என்று காட்டுவதற்காக இரண்டாவதாக அணிவிக்கப்படுகிறது. புரியலையா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உலகத்தில் எல்லாரும் பெண்கள் தான், உலகத்தில் எல்லாரும் ஆண்கள் தான். ஆண்கள் ஆண்களாக, பெண்கள் பெண்களாக இருக்கிறார்கள். ஆனால் இவர்களிலே சிறந்தவர்களாக காட்டணும். ஆமென். ஆண்களிலே சகோதரமாரை சிறந்தவர்களாய் காட்டணும், சகோதரிமார்களை சிறந்தவர்களாய் காட்டணும். அப்படின்னா என்ன? மனவாட்டியலாக காட்டணும், மனவாட்டியலாக தேவனை உருவாக்கணும். அப்படியானால் அவர் மனவாட்டி என்றால் அவர்கள் போட வேண்டிய துணி எப்படிப்பட்ட துணியா இருக்கணும்? சொல்லுங்க, எப்படிப்பட்ட துணியா இருக்கணும்? எப்படி இருக்கு சொல்லுங்க? அல்லேலூயா. விலையேற பெற்றதாக இருக்கணும், விலை உயர்ந்த துணியாக இருக்கணும். மற்றவர்களை விட இந்த கல்யாணம் பண்ணுகிற பெண்ணானவர்கள் போடுகிற ட்ரெஸ் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் சொல்லுங்க? கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் அழகாக இருக்கும், எடுப்பாக இருக்கும். மற்றவர்கள் அவ்விதமான துணியை போட மாட்டாங்க. ஆனால் கல்யாண பெண்ணானவள் என்ன செய்வாள்? ஒரு சிறந்த துணியை போடுவாள், அழகான துணி. அந்த துணியை பார்த்தாவே தெரியும் இந்த பொண்ணு தான் யாரு? கல்யாண பெண்ணு. அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவால் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் தேவ சமூகத்தில் போக வேண்டிய பிள்ளை என்பதற்கு அடையாளமாக இந்த புடவையை தேவன் தருகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். இருந்த மெல்லிய புடவையை பரலோகத்திற்கு போகிற மக்கள் அடையாளமாக தேவன் கொடுக்கிற மெல்லிய புடவை. அல்லேலூயா. இந்த புடவையை தான் தேவன் நமக்கு கொடுத்து நம்மை அலங்காரம் பண்ணுகிறார். ஆகவே இந்த மெல்லிய புடவையை அருமையான சகோதரமாரும் அருமையான சகோதரிகளும் தேவனிடத்தில் கேட்டு அல்லேலூயா அந்த புடவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆத்மாவுடைய நிர்வாணத்தை மூட வேண்டும். சாத்தானால் உறிஞ்சி எடுக்கப்பட்ட அந்த ஆடையை மறுபடியும் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு அந்த மெல்லிய புடவையாகிய அந்த ட்ரெஸ்ஸு, அந்த மெல்லிய உடையாகிய அந்த உடையை நான் வாங்கி அணிந்து கொண்டு நிர்வாணத்தை மூடுவோமாக. அல்லேலூயா. மனவாட்டி என்பதற்கு அடையாளமாய் காணப்படுகிற இந்த விலையேற பெற்ற மெல்லிய புடவையான வஸ்திரம் 2. மூன்றாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த அல்லேலூயா கல்யாண பெண்ணுக்கு சில அதிகாரம் இருக்கும். இருக்குமா இல்லையா? இல்லையா? கல்யாணம் பண்ணி உட்காந்துருப்பான். ஏ பொண்ணே இங்கே வா. அக்கா என்னக்கா? எனக்கு போய் டீ வாங்கிட்டு வா. வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவாளா? அப்படி சொல்லுவாளா? கல்யாண பெண்ணு மாப்பிள்ளை இருந்ததுன்னா ஆமென், அவன் என்ன கேட்குறாங்களோ அந்த கேட்குறத கொடுக்குற நிறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க. அப்படியே இல்லையா? என்கிட்ட வேலை சொல்ல மாட்டாங்களா? என்கிட்ட ஒரு வேலை சொன்னால் நான் உடனே அவங்களுக்கு அந்த பெண்ணுக்கு செஞ்சு கொடுப்பேன். அந்த மாப்பிள்ளைக்கு ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னால் நான் உடனே வேலை செய்யணும் இல்லையா? ஏன்னா அந்த முக்கியமான இடத்துல மேலே ஏறணும் இறங்கணும், அந்த இடத்துக்கு போகணும் வரணும் இல்லையா? அது எல்லாரும் ஆசைப்படுவாங்க. அப்படியா இல்லையா? அப்படியா இல்லையா சொல்லுங்க. ஆமென்.
ஆக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற, பரலோகம் போக வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிற, இயேசுவின் பக்கத்தில் உட்கார வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிற அருமை சகோதரமாரே, அருமை சகோதரியே, நமக்கு சில அதிகாரங்களை கொடுக்கிறார். அல்லேலூயா. அதிகாரம் பெற்ற அடையாளம் தான் இந்த மெல்லிய வஸ்திரம். இந்த மெல்லிய புடவை என்பதுதான் தேவன் கொடுத்த ஒரு அதிகாரமாக இருக்கிறது. ஒன்று நிர்வாணத்தை மூட, இரண்டாவதாக மணவாட்டி என்கிற அடையாளத்தை காட்ட, மூன்றாவதாக தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட அதிகாரம் செலுத்த. அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருக்கு மகிமை. பிரைஸ் தி லார்ட். ஆகவே மெல்லிய புடவை என்பது இந்த மூன்று அதிகாரங்களை, மூன்று காரியங்களை நமக்கு கொடுக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்ப மெல்லிய புடவை வேணுமா வேண்டாமா? சகோதரமாரே, வேணுமா வேண்டாமா சொல்லுங்க. வேணும். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் கொடுக்கிற இந்த மெல்லிய வஸ்திரத்தை நாம் வாங்கி அணிந்து கொள்ள வேண்டிய மக்களாக இருக்கிறோம். இந்த கடைசி காலத்திலே தேவன் வருகிற வேளையிலே நாம் மனம் போல வாழ்ந்துகிட்டு இருக்காம, அல்லேலூயா, இந்த அதிகாரத்தை நம்ம தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அந்த மூன்று காரியங்களை இந்த மெல்லிய புடவை காட்டுகிறது. சரி, அல்லேலூயா. சரி, அப்ப இந்த வஸ்திரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? யாருக்கு தேவன் கொடுக்கிறார்? யாருக்கெல்லாம் கிடைக்கும்? யாருக்கெல்லாம் கிடைக்கும்? வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். 8வது வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆமென். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய, அல்லேலூயா, பரலோகம் போறவங்களுக்கு என்ன கொடுக்கிறாரா? சுத்தமும், சொல்லுங்க, சுத்தமும் பிரகாசமுமான, அல்லேலூயா. பார்த்தீங்களா? யார் பரலோகத்துக்கு போவாங்க? அவங்களுக்கு மாத்திரம்தான். இயேசு கிறிஸ்துவிட்ட போய் பரலோகத்தில் யார் உட்கார போறாங்க? அவங்களுக்கு மட்டும்தான். இந்த உலகத்தின் யார் மீட்டெடுக்க போறாங்க? அவங்களுக்கு மாத்திரம்தான். பிரைஸ் தி லார்ட். உலகத்தில் எல்லாரும் கிறிஸ்தவங்க தான், எல்லாரும் கிறிஸ்தவர். அவர்களுக்கு அது கிடைக்காது. தேவனிடத்தில் உட்காரக்கூடிய தகுதி பெற்றவர்கள் மாத்திரம்தான் இந்த வஸ்திரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அது எப்படி சுத்தமா இருக்கும், ரொம்ப பிரகாசமா இருக்கும், பயங்கர கண்ணை பறிக்கும். இந்த உலகத்தில் எந்த துணியும் அதற்கு ஈடு கிடையாது. ஈடு இல்லாத ஒப்பற்ற அழகான நேர்த்தியான இந்த அற்புதமான வஸ்திரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஒன்று. இரண்டாவது, பிரகாசமா இருக்கிறது. பிரகாசம் என்றால் என்ன? வானத்தில் உள்ள சூரியனை காட்டிலும். இப்போ உதாரணம் அதை தான் சொல்ல முடியும். மதியானம் 12 மணிக்கு வெளியே வந்து வானத்தை அண்ணாந்து யாரும் பார்க்க முடியுமா? நிச்சயமா முடியாது. அந்த சூரிய பிரகாசம் போன்ற இந்த மெல்லிய வஸ்திரம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. ஆகவே தான் பிசாசு பார்த்தா பயப்படுகிறான். அதான் சொன்னேன். மூணாவது என்னது? எதுவரை? அதிகாரம். மெல்லிய புடவை எப்படிப்பட்டதான் இருக்கிறது? சொல்லுங்க. அதிகாரம். அல்லேலூயா. பிரகாசம் எப்படி இருக்கு பாருங்க. அல்லேலூயா. அந்த மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. இது எங்க கர்த்தர் விலை கொடுத்து வாங்கினார்? ஆமென். அல்லேலூயா. 5780 அடியை என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாங்கினார். என் தகப்பனாகிய எஜமானா இயேசு கிறிஸ்து வாங்கிடும் பொழுது ஒவ்வொரு அடியும் அந்த துணியை மெதுவாக மெதுவாக மெல்லிய புடவையாய், மெல்லிய துணியாய் மாற்றிக்கொண்டே வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு பாடுகள் தேவ பிள்ளையே. கல்வாரிஸ்ல எவ்வளவு பாடுகளை தேவன் பட்டார். நார் நாராய் கிழிக்கப்பட்ட தேவனாகிய கர்த்தர், கசைக்கு பிழியப்பட்டார் தேவனாகிய ஆண்டவர். உடம்புல எல்லா அடியும் வாங்கினார், சகிக்க முடியாத அடியை வாங்கினார். அல்லேலூயா. கேட் ஓ 9 டெயில்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பயங்கரமான சாட்டையானது, ஸ்தோத்திரம், அவருடைய சரீரத்தை கிழித்தது, ரத்தம் வழிந்தது. அல்லேலூயா. அவருடைய சரீரத்தை நிலத்தை உழுகிறது போல உழுதாங்க. உடம்புல ரத்தமெல்லாம் வெளியே சிந்தினது. அவ்வளவு பாடுகளில், அவ்வளவு பிரயாசத்தில். அல்லேலூயா. என் பிள்ளைக்கு, என் மகனுக்கு, என் மகளுக்கு மெல்லிய புடவையை கொடுக்கணும். இந்த அடிதான் மெல்லிய புடவையை உருவாக்கி கொடுக்கிறது. ஓ, தரியில புடவை நெய்கிறது போல என் பிள்ளைக்கு இந்த அடிகள் தான் மெல்லிய புடவையை உருவாக்கி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் பாடுகள், ஆண்டவர் இயேசுவுடைய வேதனைகள், அப்படிப்பட்டதான காயங்கள் தேவனுடைய பிள்ளையே நமக்கு மெல்லிய புடவை உருவாக்கி கொடுத்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஹல்லேலூயா. இந்த புடவை தேவன் சிலுவையிலே உருவாக்கி கொடுத்தார்.
சிலுவையில்பட்ட பாடுகளை உருவாக்கி கொடுத்தார். சும்மா ஒன்றும் அல்லேலூயா கடையில் போய் ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி வாங்கிவிட முடியவில்லை. தன்னைத்தானே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் அந்த கொடுமையான மனிதர்கள் அடித்த ஒவ்வொரு அல்லேலூயா காயத்தில் அடிக்கும் பொழுதெல்லாம் தப்பு தப்பா எண்ணினார்கள். வேதம் சொல்லுகிறது 40 அடிக்கு மேல எவனையும் அடிக்காது, எவரையும் அடிக்க கூடாது. 40 அடி தான் அடிக்க வேண்டும் உலகத்தில். 40 அடிக்கு மேல் அடித்தால் அது பெரிய குற்றம் என்று தேவன் சொல்லி வைத்திருக்கிறார். என் தேவனையோ ஆயிரக்கணக்கான அடி அடிச்சாங்க. என் ஆண்டவர் சொன்னார் 40 அடிக்கு மேல யாரையும் அடிக்காதீங்கப்பான்னு சொன்னாரு. ஆனா அப்படி சொன்ன என் தேவனாகிய கர்த்தரை ஆயிரக்கணக்கான அடி அடித்தார்கள். ஏன்? மெல்லிய புடைவை உருவாக்கி தரணும், மெல்லிய புடைவை நெய்து கொடுக்கணும் என் பிள்ளைக்கு, என் மகனுக்கு, என் மகளுக்கு. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அழகான ஒரு வஸ்திரத்தை உருவாக்கி கொடுக்கணும். அருமையான மெல்லிய வஸ்திரத்தை என் பிள்ளைக்கு நான் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று அவ்வளவு பாடுகளை கர்த்தர்பட்டார். அருமையானவர்கள், எவ்வளவு அன்பு தேவனாகிய கர்த்தருக்கு. அல்லேலூயா. எவ்வளவு அன்பு தேவனாய் கர்த்தர் நம்ம இல்லை. ஸ்தோத்திரம். அப்படி அந்த பாடுகளில் உருவாக்கின அந்த வஸ்திரத்தை இன்னைக்கு நார் நாரா கிழிக்கணும். அதை கிழிஞ்ச கந்தலாக்கணும், அதை பீட்டலாக்கணும், அதை கிழிச்சு போடணும், அதை அசிங்கப்படுத்தணும், கரைப்படுத்தணும், அதை அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்த வேண்டும். இன்னைக்கு பிசாசானவன் உலக ஆசையை காட்டுறான். உலகத்தில் இதை பாரு, உலகத்தில் இப்படி இச்சை இருக்கு பாரு, உலகத்தில் இப்படி பாவம் இருக்குது பாரு, உலகத்தில் இப்படி அது இருக்குது பாரு, இது இருக்குது என்று பார்த்து வசனத்துக்கு விரோதமாக செய்ய வைத்து நம்மை கரைப்படுத்த பார்க்கிறான். தேவன் கொடுத்த அந்த விலை உயர்ந்த வஸ்திரத்தை அழிப்பதற்கு என்ன வேணாலும் அவன் அத்தனை பண்ணி கொண்டே இருக்கிறான். அது கர்த்தர் கொடுத்த விலையேற வஸ்திரம். அல்லேலூயா. மெல்லிய வஸ்திரம் அவர்களுக்கு அழிக்கப்பட்டது. ஆமென். அது கர்த்தர் மாத்திரம் தான் தர முடியும். இயேசு கிறிஸ்து மாத்திரம் தர முடியும். தேவ பிள்ளையே, இந்த உலகத்தை விற்றால் கூட அவ்வளவு பணத்தை வச்சு இப்படி ஒரு வஸ்திரத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. அப்படி அழகான விலையேற பெற்ற விலையுறந்த அற்புதமான இந்த தெய்வ வஸ்திரத்தை கர்த்தர் தம்முடைய சிலுவையில் அல்லேலூயா நமக்காக சம்பாதித்து கொடுத்தார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அல்லேலூயா. அவை கர்த்தர் நமக்கென்று அல்லேலூயா உருவாக்கி சம்பாதித்து கொடுத்த இந்த மேன்மையுள்ள வஸ்திரத்தை கர்த்தர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். ஆமென். மனம் போல இன்னைக்கு வச்சுக்கிறோம். அந்த வஸ்திரத்தை நம்ம ஆண்டவர் இயேசு கிருபையாக கொடுத்திருக்கிறார், அநேகருக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அது நமக்கே தெரியாது, நமக்கு அந்த வஸ்திரத்தை கர்த்தர் உடுத்தி இருக்கிறார் என்பதை நம்ம தேவன் அணிவித்து நமக்கு அது தெரியாது. ஆனால் என்ன நடக்க தெரியுமா? அல்லேலூயா. நம்ம அறியாதபடி கரைப்படுத்தி விடுகிறோம். ஆமென். உலக பாவத்தை காட்டி கரைப்படுத்தி விடுகிறோம், உலக அசுத்தத்தினால கரைப்படுத்தி விடுகிறோம். அதை கர்த்தர் எவ்வளவு துக்கப்படுவார். என் அன்பு மகனே, நான் எவ்வளவு நாராக கிழிக்கப்பட்டு என் பாடுகளில், என் அவமானத்தில் நான் உனக்கு சம்பாதிச்சு கொடுத்தது இப்படி பண்றிய? ஆமென். எவ்வளவு கேவலப்படுத்துகிற மகனே, மகளே, இப்படி உலக பாவத்துக்காக இப்படி பண்றிய? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாடுகளிலே தேவன் சம்பாதித்து கொடுத்தார், வேதனையிலே சம்பாதித்து கொடுத்தார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வேலைக்காரரும் அவர்களை நிந்தித்தார்கள். இஸ்ரேல் மக்களில் வேலைக்காரன் என்பது ரொம்ப கேவலமானவங்க. ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் வேலைக்காரனா இருக்கிறேன்னு சொன்னால் அது ரொம்ப கேவலம். ஒன்றுத்துக்கும் வழி இல்லாமல், எந்த சாப்பாட்டுக்கு ஒரு சாப்பாட்டு கூட வழி இல்லாதவன் தான் வேலைக்காரனா போய் சேருவான். அப்படிப்பட்ட வேலைக்காரனா போய் சேருகிறவன் எல்லாரும் வேலைக்காரனா கேவலமாக பார்ப்பாங்க. ஒரு வீட்டு வேலைக்காரனா துச்சமாக பார்ப்பாங்க. அவனுக்கு ஒரு தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட கேவலமாக இருக்கிற வேலைக்காரன் கூட என் எஜமானனை நிந்திச்சிருக்கிறான். ஆமென். எவ்வளவு துக்கப்பட்டிருப்பார் என்று பாருங்கள். கௌரவமாக தனக்கென்று பரலோகத்தை உருவாக்கி தங்கத்தின் மேலே நடந்து இரத்தின கற்களினாலே ஆமென் அரண்மனைகளை கட்டி அல்லேலூயா பெரிய அழகான ஒரு பெரிய மலையிலே மிக நேர்த்தியாக வடிவான சுந்தரமான ஒரு சியோனிலே உருவாக்கி இந்த மலையிலே ஆராதனை கூடத்தை அமைத்து உலகத்தை அங்கிருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிற சர்வலோக ராஜாதி ராஜாவாகிய தெய்வத்தை ஒரு சாதாரண வேலைக்காரன் கர்த்தரை தூசிக்கிறான். ஸ்தோத்திரம். நம்முடைய தெருக்களில் பார்த்தீங்கன்னா காலையில் 4:30 மணி 5 மணிக்கு தண்ணி தைப்பாங்க அம்மாமார்கள்லாம். அவங்கள பார்த்து ரொம்ப பாவமாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ரொம்ப பாவமாக இருக்கும். ஆமென். எந்த வருமானம் இல்லாதவங்க காலையில் ஒரு 4-10 கடையை தண்ணி தெளித்து பெருக்கி விட்டாங்கன்னா கிடைக்கிற பணத்தை வச்சு அவங்க வயிற்ற கழுவுற ரொம்ப கஷ்டப்படுற அருமையான தாய்மார்கள். அப்படி வேலை செய்கிற அம்மா கூட இயேசுவை தூஷணம் பண்ணினாள். வேலைக்காரியான அவள். இதை படிக்கிறோம். ஆமென். விளக்கு மத்த தூக்கிட்டு பெருக்க வந்திருக்கிறான். அவள் பார்த்துட்டு ஸ்தோத்திரம் பேதுரை பார்த்து சொல்கிறார், ஏய்
நீயும் அந்த ஆள் கூட இருந்தவன் தானே. ஸ்தோத்திரம். ஆகவே கூட தான் விஷயம் சொல்ல இல்லை, அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, சத்தியம் பண்றான், சபிக்கிறான் பாருங்க. கெட்ட கெட்ட வார்த்தையில இயேசு கிறிஸ்துவ பேசின யாரு? அவர் நீர்தான் ஜீவனுள்ள தேவனாகிய குமாரனுடைய கிறிஸ்துன்னு சொன்னவன். இப்போ அந்த வார்த்தையில் கெட்ட கெட்ட வார்த்தையில் அதே தெய்வத்தை பேசுகிறான். எப்படியெல்லாம் வேதனையை அனுபவித்தார். ஆமென். அவர் அங்கிருந்து அந்த அடி விழுகிறது, கேவலப்பட்டு கொண்டிருக்கிறார். அவ்வளவு கூட்டத்தில் பேதுரை கண்ணோக்கி பார்க்கிறாடே, என் மகனே, என் சீஷனே, நான் யாருங்கிற ரகசியத்தை வெளிப்படுறது உனக்கு மாத்திரம் தான்ப்பா, யாருக்கு வெளிப்பாடாகல. அப்படிப்பட்ட ரகசியம் பெற்றவனே, அப்படிப்பட்ட வெளிப்பாடு பெற்றதான பேதுருவே, என்னை தூசிக்கிறாய் என்று அவனை கண்ணோக்கி பார்க்கிறார். அந்த பார்வை அவனை கொன்றது. அல்லேலூயா. உள்ளம் உடைகிறது. கர்த்தருடைய பார்வை அவனுடைய பார்வையை சந்தித்த பொழுது பேதுரு உடனே வெளியே போய் அழு என்று அழுகிறான். தலையை அடிச்சு நெஞ்செஞ்சு அடிச்சு, ஆண்டவரை மன்னியோ, ஆண்டவரை என்னை மன்னியும் 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 ஆண்டவரை என்று புலம்புகிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவையில் ஒரு மெல்லிய வஸ்திரத்தை நமக்கு சம்பாதிச்சு கொடுப்பதற்காக, ஒரு மெல்லிய புடவையை நமக்கு வாங்கி தருவதற்காக, சாத்தான் நிர்வாணமாக்கின நிர்வாணத்தை நமக்கு மூடுவதற்காக இவ்வளவு பாடுகளை தேவன் பட்டார். எவ்வளவு பாடுகளை பட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஆண்டவருக்கு என்னைக்காவது பரிசுத்தமா நடக்கணும் என்ன வந்திருக்கா? அந்த கர்த்தருக்கான நான் எதையாவது செய்யணுங்கிற எண்ணம் நமக்கு என்னைக்காவது வந்திருக்கிறதா? அந்த ஆண்டவருக்கான எதையாவது செய்யணும். உலகத்துக்காக ஓடுறான், உலகத்துக்காக பண்ற, அதை பண்ற, இதை பண்ற, உனக்கு என்ன கிடைக்க போகிறது? நீ ஆண்டவர் இயேசுக்காக ஒரு சின்ன காரியத்தை செய்தீன்னா அதை பல மடங்கு உனக்கு ஆசீர்வாதமா திருப்பி கொடுப்பார். கர்த்தருக்காக ஒரு சிறிய காரியத்தை செய்தா உனக்கு பல மடங்கு ஆசீர்வாதமாக அநேக காரியங்களை திருப்பி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நான் எந்த விதமாய் பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கிறேன், அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எத்தனை உண்மையான நடந்திருக்கிறேன் யோசித்து பாருங்க. அல்லேலூயா. பரிசுத்தவானின் நீதியிலே நம்முடைய நீதி. ஆமென். அன்பானவர்கள், நம்முடைய நீதியாய் நடப்பதற்கு தேவன் கொடுத்த அற்புதமான அழகான மெல்லிய வஸ்திரம். அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? உற்சாகமாய் சொல்லுவோமா? அழகான மெல்லிய வஸ்திரம் கர்த்தர் மகிமையுண்டதாக. அல்லேலூயா. ஓ பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்து கேட்கிறார், யோவான் யார் என்று கேட்கிறார். பொண்ணு பேச மாட்டேங்கிறாங்க. அவன் மெல்லிய வஸ்திரம் தரித்தவனா? அவன் போட்டிருந்தது என்னது? என்ன தோல் போட்டிருந்தான்? ஆமென். அமர்ந்த அழகிய வெள்ளிய வஸ்திரம் தரித்தவனா? அவர்கள் அரசர் மாளிகையில் இருப்பார்கள். அப்ப மெல்லிய வஸ்திரம் தரிச்சவங்க எங்க இருப்பாங்க? சொல்லுங்க சொல்லுங்க. அரசர் மாளிகையில். அல்லேலூயா. அவர் ராஜாக்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்ப மெல்லிய வஸ்திரம் யார் தரிச்சிருப்பாங்க? சொல்லுங்க. ஆளுகிறவர்கள். ஆமென். நீங்க யாரு சகோதரன்? யாரு சகோதரி? நீங்க எல்லாம் யாரு? சத்தமா சொல்லுங்க. சத்தமா. நான் ஆளுகிறவன், நான் ராஜா. ஆமென். ஆளுகிறவர்களாய் நமக்கு தேவன் அந்த வஸ்திரத்தை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உலகத்தின் பார்வைக்கு இன்னைக்கு நான் எப்படியோ தெரியறோம். உலகத்தில் என்னமோ நம்ம நினைச்சிட்டு இருக்காங்க. நோ, ஒரு நாளில் ராஜாவாக போகிறோம். உலகத்தை ஆளுகளாய் தேவன் நடத்த போகிறார். இந்த உலகத்து குறைவுகளாக இருக்கலாம், உலகத்தில் பற்றாக்குறைகள் இருக்கலாம், கடன் வாங்கி சாப்பிடுகிற நிலையில் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கலாம். ஆனாலும் ஆமென், நாம் ராஜாக்கள் என்பதை மறந்து போகாதிருங்கள். ஆமென். அல்லேலூயா. ஆகவே தேவன் அவருடைய பிள்ளைகளாக இருக்க நமக்கு சுத்தமும் பிரகாசமான அந்த மெல்லிய அழகிய வஸ்திரத்தை கர்த்தர் நமக்கு கிருபையாய் தருகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஏன் ஏன் அப்படி கொடுக்கிறார்? ஏன் அந்த மெல்லிய வஸ்திரம் கொடுக்க காரணம் என்ன? நமக்கு ஏன் கர்த்தர் அந்த மெல்லிய வஸ்திரம் கொடுக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? ஏன் தெரியுமா? 1 பேதுருவில் சொல்றார் பாருங்க. ஸ்தோத்திரம். 1 யோவான்ல 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆமென். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இப்ப நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்கோம். நீங்களா யாருங்க? சத்தமா சொல்லுங்க. நான் தேவனுடைய பிள்ளை. ஆமென். சரி, இப்ப நம்ம தேவ பிள்ளையா இருக்கிறோம். இனி வருகிற காலத்தில் நாம் எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. இன்னும் நமக்கு தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? அதை தான் சொல்றேன். இப்போ கர்த்தர் ஆவி நமக்கு வெளிப்படுத்துகிறார். இனி நம்ம எப்படி இருக்க போகிறோம்? இயேசு கிறிஸ்துவை போல. ஆமென். யாரை போல இருக்க போறோம்? இயேசு கிறிஸ்து போல. இயேசு கிறிஸ்து போலன்னா உலகத்தை ஆட்சி செய்ய போறோம்னு அர்த்தம். உலகத்தை கர்த்தர் நம்ம கையில் தரப்போகிறார். ஸ்தோத்திரம்.
சரி, இனி ஆண்டவர் உலகத்தை ஆளுகளாய் கர்த்தர் வைத்திருக்கிறார், செய்ய போகிறார், வெளிப்படவில்லை. பிறகு ஆகிலும் அவர் வெளிப்படும் ஆண்டவர் இயேசு உலகத்திலே கர்த்தருடைய வருகையிலே வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ நாமும் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப யார் போல இருக்க போகிறோமா? நம்மை சந்திக்க பரலோகத்திலிருந்து வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை போல நாம் என்ன செய்ய போகிறோம்? மாறப் போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இயேசு போல இருக்க போகிறோம். அல்லேலூயா. யார் மாதிரி இருக்க போகிறோம்? என் தேவனாம் இயேசு போல, என் இயேசு கிறிஸ்து போல நான் மாற போகிறேன். கர்த்தருக்கு மகிமை. ஆமென், அல்லேலூயா, ஆமென். மூஞ்சி எல்லாம் நம்ம முகம்தான், ஆனா மூஞ்சி உடம்பெல்லாம் எப்படி இருக்கும்? இயேசு கிறிஸ்து போல. எல்லாம் ஒன்னா நடந்து போனா எல்லாரும் இயேசு நடந்து போறாருன்னு தான் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து போறாருன்னு தான் சொல்லுவாங்க. திரும்பி முகத்தை பார்த்தா அது என்ன தெரியும்? அடடா, இவங்க அவங்கள இயேசு கிறிஸ்து அல்ல, இவங்க யாரு? இவங்க ஆமென். இந்த அம்மா யாரு? இவங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து போல இருக்க போகிறோம். ஆமென். கர்த்தர் மகிமையுண்டது. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அவரை போல நாம மாற போகிறோம். இப்ப பார்த்தா தேவனுடைய பிள்ளைதான். கர்த்தருடைய வருகையில் என்னவா மாற போகிறோம்? கர்த்தருடைய வருகையில் ஒரு நொடியில, ஒரு இமைப்பொழுதுல நாம் எல்லாம் மறுரூபம் ஆன பொழுது யாரை போல மாறப்போகிறோம்? இயேசு கிறிஸ்து போல. அல்லேலூயா சொல்லுவோம். அவ்விதமான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தருவதற்காகத்தான் இந்த உலகத்தில் எவ்வளவு பாடுபட்டு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சாத்தானோட ஒவ்வொரு நொடியும் போராட்டம் தான். தெரியுமா உங்களுக்கு? சாத்தானோடு கூட ஒவ்வொரு நொடியும் போராட்டம், ஒவ்வொரு நொடியும் போராட்டம். ஆமென். எனக்கு எத்தனை போராட்டம் தெரியுமா? என் பிள்ளைகளுக்கே தெரியாது, வீட்டில் உள்ளவர்களுக்கே தெரியாது. அவ்வளவு போராட்டத்தை பிசாசு கொண்டு வருகிறான், அவ்வளவு நெருக்கத்தை கொண்டு வருகிறான், அவ்வளவு பிரச்சனைகளை கொண்டு வருகிறான். அல்லேலூயா. நேற்றெல்லாம் உள்ள ஒட்டையிற மாதிரி பயங்கர வேதனையாக இருந்தது. ஏன்பா எனக்கு இப்படியாப்பா? ஏன் ஆண்டவரே எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, ஏன் எனக்கு இவ்வளவு பாடுகள், எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை? ஸ்தோத்திரம். அடுத்த செகண்ட்ல கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. ஒரு பெரிய நிம்மதி உள்ளத்தை நிரப்பினது. ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, பாடுகள் வரும், பிசாசு கொண்டு வந்துகிட்டே இருப்பான். ஏன்? வஸ்திரத்தை களத்தை விட வைக்கணும். ஆதாம் எவ்வளவு நிர்வாணமாக்கினான் இல்லையா? துணியை களத்தை வச்சான் இல்லையா? அதே மாதிரி நமக்கு கர்த்தர் கொடுத்த மெல்லிய புடவை என்ன செய்யணும்? களத்தை வைக்கணும். உன் வாழ்க்கையில் இருந்த ஆத்மாவில் இருந்த உறிஞ்சி எடுக்கணும். அதான் பிசாசுடைய விருப்பம். ஏன்? நம்ம இயேசு போல மாறணும். அவனுக்கு என்ன தெரியுங்களா? நான் அக்னிமயமான கல்லில் உருவாகினேன். ஆமீன். 12 மணி ரத்தன கல்லை கொண்டு என்னை உருவாக்கி வச்சிருந்தாரு. என்னை அப்படி வச்சார், இப்படி வச்சிருந்தேன், இத்தனை அதிகாரத்தோடு இருந்தேன். ஆஃப்டர் ஆல் இந்த ஆணும் பெண்ணுமாய் மனுஷனும் மனுஷியும் எதில் உருவாக்கப்பட்டாங்க சொல்லுங்க? நான் அங்க அப்படி இருந்தேன், அக்னிமயமான கல்லில் உருவாகினேன், உலாவிட்டு இருந்தேன். இவங்க மண்ணில் உருவாக்கப்பட்ட இவங்க இயேசு போல மாற போறாங்களா? யாரை போல மாறாங்க? இயேசு கிறிஸ்து போல மாற போகிறார்களா? இயேசு கிறிஸ்து பக்கத்தில் போய் அவருக்கு சரிசமா சிங்காசனம் உட்கார போறாங்களா? ஐயோ, என்னால பொறுத்துக்கவே முடியலையே. ஓ ஓ ஓ, வெறி பிடிச்ச மாதிரி கத்திட்டு, வெறி பிடிச்ச மாதிரி அலறிட்டு என்ன பண்றது? ஓ ஓண்டு அலறிட்டு என்ன பண்றான்? என்ன பண்றான் சொல்லுங்க? வஸ்திரத்தை உரிய வைக்கணும், வஸ்திரத்தை கலத்தி போட வைக்கணும், உங்களை நிர்வாணமாக்கணும். இதுதான் அவனுடைய வேலை. அதுக்காகத்தான் பல கஷ்டத்தை கொடுக்குறான், பிரச்சனையை கொண்டு வர்றான், நம்மளுக்கு இருக்கிற பொருள் எல்லாம் இழக்க பண்ணுறான். வருமானம் வரும், அது வீணாக போக பண்ணிடுறான். வருமானம் வரும், அது ஒன்றும் இல்லாமல் போக பண்ணிடுறான். தலையில் கை வச்சு உட்காந்துக்கிறான். ஐயோ, இப்படி ஒரு பொருளை வாங்கியிருந்தா நல்லா இருந்திருக்குமே, ஐயோ இப்படி ஆகி போச்சே, அது அப்படி ஆகி போச்சே. சாத்தான் தெரியுமா? ஏய், என்ன பண்ண மத்தியா, உன்னை ஒன்றுலாம் உட்கார வச்சுட்டேன் பார், பணம் வந்து துள்ளுன்னு இல்லை, எப்படி ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டேன். பொரிய கெடுத்து அப்படி ஊதுனா பறந்து போற மாதிரி நமக்கு வருகிற வருமானம், பலாயிரக்கணக்கான வருமானங்கள் பறந்து போக பண்ணுகிறான் பிசாசானவன். ஜாக்கிரதையா இருக்கணும் தேவ பிள்ளையே. அதனாலதான் ஒவ்வொரு வருமானம் வரும்பொழுதெல்லாம் அப்பா பணத்தை பொறுப்படுத்துங்கப்பான்னு சொல்லிருங்க. இயேசு கிறிஸ்துவே பணத்தை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்க அதை நிர்வாகம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருங்க. அவர் அருமையா நிர்வாகம் பண்ணுவார். ஸ்தோத்திரம். ஆக பிசாசானவன் இன்றைக்கு பல வகையில் நம்மை நெருக்கி தேவனோடு கூட இணைந்து போகிற நம்மை கெடுப்பதற்கு பல போராட்டங்களை செய்து கொண்டிருக்கிறான். ஆகவேதான் அருமையானவர்களே, தேவனை கொடுத்த வஸ்திரத்தை இழந்து போகாதபடிக்கு அந்த மெல்லிய புடவை எப்படி வச்சுக்கணும்?
பத்திரமா வைத்துக்கொள்ள விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆகவேதான் தேவன் அந்த புடவையை அவருடைய பிள்ளைகளாருக்கு நமக்கு அவர் உடுத்து வைக்க விரும்புகிறார். ஆமென். மெல்லிய புடவை பற்றி தெரிஞ்சிட்டீங்களா? மெல்லிய புடவை வேணுமா வேண்டாமா? சத்தமாக சொல்லுங்க. எல்லாருக்கும் வேணும். ஆமென், ஸ்தோத்திரம். சரி, இந்த புடவையை, மெல்லிய புடவையை முதலாவதாக தேவன் யாருக்கு உடுத்து வைக்கிறார்? வாசிப்போமா? முதலே கர்த்தர் உடுத்து வைத்திருக்கிறார். வாசிக்கலாம். யோபு புஸ்தகத்திலே 38ஆம் அதிகாரம் 8, 9 ஆகிய 2 வசனங்கள். யோபு 38ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும் 9ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். கர்த்தர் மகிமை. அல்லேலூயா. யோபு 38. சீக்கிரம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்ப்பத்தில் இருந்து ஆமென், ஆமென், உதிக்கிறது போல் ஆமென். சமுத்திரம் புரண்டு வந்த போதும், அல்லேலூயா. சமுத்திரத்தில் இருந்து புரண்டு வந்த போதும், புரண்டு வந்த போதும் அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? அல்லேலூயா. சமுத்திரம் புரண்டு வந்த பொழுது அதுக்கு ஒரு கதவை கர்த்தர் வச்சானா. எப்படி இருக்கும் பாருங்க. சமுத்திரம் எவ்வளவு பெருசு? எங்க சமுத்திரம் எவ்வளவு பெருசு? உலகத்தை விட பெருசு. உலகத்தை விட சமுத்திரம் பெருசு. பூமியை ஒரு பங்கு, சமுத்திரம் 2 பங்கு. ஆகவே சமுத்திரம் அவ்வளோ பெரியது. அப்போ அவ்வளோ பெரிய சமுத்திரத்தினால அல்லேலூயா பூமியை மூடாமல் இருப்பதற்காக, தண்ணீர்னால உலகம் அழியாமல் இருப்பதற்காக கதவை வச்சு அடைச்சாராம். இது என்ன வேடிக்கையா இருக்கும் பாருங்க. கதவை வச்சு அடைக்க முடியுமா? இதில் டேமில் வர தண்ணியா உடனே ஒரு கதவை வச்சு அடைப்பதற்கு? மேட்டூரில் ஒரு டேம் இருக்கு. அதில் எத்தனை கதவு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை கதவு? 16 கண்ணுன்னு சொல்லுவாங்க. 16 கண்ணு. 16 கண்ணு கிடையாது, 16 கதவுகள். மேட்டூர் அணைக்கு எத்தனை கதவு? 16 கதவு இருக்கு. ரொம்ப பெரிய அணை அது. ஸ்தோத்திரம். ஆகவே இன்றைக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, சமுத்திரத்துக்கு தேவன் கதவு வைத்து அடைத்தார். சரி, வடக்கு வாசிக்கலாம். மேகத்தை ஆமென் அதற்கு வஸ்திரமாகவும், மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும், இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தினது போதும். ஆமென். போதுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேகத்தை வஸ்திரமாகவும், அப்புறம் துணியை, அல்லேலூயா, இருளை புடவையாக கொடுத்திருக்கிறார். இது எப்போ? ஆதியிலே. சூரியன், அல்லேலூயா, சந்திரன் ஒன்று உண்டாகும் முன்னதாகவே இந்த புடவையை கர்த்தர் சமுத்திரத்திற்கு, அல்லேலூயா, ஒரு புடவையாய் கொடுத்திருந்தார். அல்லேலூயா. இருள் புடவை போல சமுத்திரத்தை மூடி இருந்தது. இன்னைக்கு அப்படித்தான் ஒரு சபையை, ஒரு பரிசுத்தமான ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய குடும்பத்தை தம்முடைய புடவினால் தேவன் மூட விரும்புகிறார். ஆமென். அவருடைய புடவை ஒரு பாதுகாப்பு. ஆமென். பாருங்க, இந்த புடவை பற்றி சொன்ன மத்தியில் 3 காரியம். 1, நிர்வாணத்தை மூட, சரீரத்தை மறைக்க. 2வதாக என்னது? மணவாட்டி என்று காட்டுவதற்காக. அல்லேலூயா. ஆமென். ஒரு கல்யாண பெண்ணு போனால் எல்லாம் என்ன செய்வாங்க? மரியாதை கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா? வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை கவனிச்சு கொள்ளுங்க. வாழ்க்கையில் ஒரே ஒரு நாள் ஒரு மனிதனுக்கு, ஒரு பையனுக்கு மரியாதை கிடைக்கணும்னா அவன் மாப்பிள்ளைன்னு சொல்லி அந்த கல்யாண மேடையில் உட்கார போற மத்தியில் அப்போதான் அந்த பையனுக்கு என்ன கிடைக்கிறது? மரியாதை கொடுப்பாங்க. இல்லையா? எல்லாரும் மரியாதை கொடுப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. இவர் இடத்துல வேலை செஞ்சுதான் கூட ஒரு பெரிய முதலாளி இருக்கலாம், கோடீஸ்வரனா இருக்கலாம். ஆனால் அந்த கோடீஸ்வரன் ரொம்ப பொழுது கூட என்ன செஞ்சிருப்பான்? கல்யாண மாப்பிள்ளையாம உட்கார்ந்துக்கிட்டு தான் இருப்பான். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் பெரியவன் அப்படின்னு அவன் காட்ட மாப்பிள்ளைக்கு அன்னைக்கு தான் அதிகாரம். அந்த பெண்ணுக்கு கூட என்னது சொல்லுங்க? 1000 பேருக்கு முன்னால, ஊருக்காரருக்கு முன்னால எப்படி இருக்கு அந்த பெண்ணு? பக்கத்து யாரும் போவாங்களா? அந்த பெண்ணுக்கு ரொம்ப மரியாதை கிடைக்கும். கிடைக்குமா? கிடைச்சதா? அம்மா உங்களுக்கெல்லாம் கிடைச்சதா இல்லையாம்மா? ஒரு நாளில் ஒரே ஒரு நாள் தான் கொடுத்தாங்கல்ல. இப்போல்லாம் அந்த மரியாதை கிடைக்கல. என்ன பண்ணுறது? ஆனால் இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டீங்கன்னு வைங்க, கோடி கோடி வருடங்களாய் நீங்கள் எப்பவுமே பெண்ணாக தான் இருப்பீங்க. கல்யாண பெண்ணாத்தான் இருக்க போறோம். அல்லேலூயா. மணவாட்டியில தான் இருக்க போறோம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் திருமணத்தில் ஒரே ஒரு நாள் தான் அந்த மரியாதை. ஆனால் பரலோகத்தில் தேவனிடத்தில் கோடி கோடி ஆண்டுகளாக அதே மரியாதையோடு வாழ்ந்து கொண்டிருக்க போகிறோம். அல்லேலூயா. அதுக்காகத்தான் இத்தனை பாடுகள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம், புருஷமனுக்கு எத்தனை பிரச்சனை. ஏன்? நம்ம துணியை கிழிக்கணும், பிசாசு கொண்டு வர்றது. அல்லேலூயா. புருஷன் யோசிக்கணும். மனைவி சத்தம் போட்டு பேசினா என்ன செய்யணும்? ஏய், என் துணியை பிசாசை கிழிக்க பார்க்குறியா மனைவி மூலமா? அதெல்லாம் முடியாது. ஆமென். நான் பொறுமையாய் வாய் மூடிக்கொண்டு இருந்து விடுவேன் அப்படின்னு தான் இருக்கணும். என்ன செய்யணும்? ஏய், சொல்லிட்டியா? என்னடி என்ன அவ்வளவு கேவலம் நினைச்சிட்டியாடி? வரிஞ்சு கட்டி நிற்க கூடாது. துணி கிழிச்சு போயிடும்.
மெல்லிய வஸ்திரம் என்ன ஆயிரும்? மெல்லிய புடவை கிழிஞ்சு போயிரும், உருவிடுவான் பிசாசு. அருமைய சகோதரியே, புருஷன் கோமா பேசுறானா, ஏய் உனக்கு நான் சலைச்சவளாடா, பாத்திரலாமாடா அப்படின்னு பேசினா, அல்லேலூயா, உன் துணியை பிசாசு உருவிடுவான். பிசாசு மெல்லிய வஸ்திரத்தை உறிஞ்சு எடுத்துருவான். இடம் கூடாது. அல்லேலூயா. என் புருஷன் தானே பேசினா பேசிட்டு போட்டு, அடிச்சானா 2 அடி கொடுத்துட்டு போகட்டு. அல்லேலூயா. என் புருஷன் தானே, நான் கட்டின புருஷன் தானே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசு வெக்கப்பட்டு போயிடுவான். ஆமென். உனக்கு கர்த்தர் கொடுத்த மெல்லிய புடவை எப்படி இருக்கும்? பத்திரமா இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். மெல்லிய புடவை பத்திரம், மெல்லிய புடவை பத்திரம். தேவ பிள்ளையே, உன் வஸ்திரம் பத்திரமா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்காக தன் பைபிளை எவ்வளவு சத்தியங்கள் எழுதி கொடுத்திருக்கிறார், எத்தனை சட்ட திட்டங்களை கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு அந்த மெல்லிய புடவையை அன்னைக்கு சமுத்திரத்துக்கு கொடுத்த தேவன் இன்றைக்கு என்ன செய்கிறார் தெரியுமா? தம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற, கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு அவர் கொடுக்க விரும்புகிறார். வாசிப்போம். 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் வசனம் 12. ஆமென். சீக்கிரம் 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 போகலாம். அல்லேலூயா. 2 நாளாகமம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் வசனம் 12. ஆமென். ஆசாப், ஆமென். ஏமான், ஆசாப், ஏமான், எதுத்தூன் உடைய ஆமென் கூட்டத்தாரும். இந்த 3 பாட்டுக்காரங்க இவங்க யாரு? கர்த்தரை ஆராதிக்கிற ஜனம். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த 3 கூட்டத்தார் தேவனை ஆராதிக்கிற ஜனம், பாடல் பாடுகிறவர்கள், தேவனை தொழுது கொள்கிற ஜனம். ஆகவே இந்த 3 கூட்டத்தாரும் அவர்களுடைய குமாரர் பிள்ளைகள் சகோதரருடைய கூட்டத்தாரும் ஆகிய. அப்ப பாருங்க எல்லாருமே. அல்லேலூயா. அப்ப பரிசுத்தமான தேவனுடைய பிள்ளை ஒரு சகோதரர் மட்டும் சர்ச்சுக்கு வராருன்னா அவர் வந்து வரக்கூடாது. யார் வரணும் சொல்லுங்க? ஒரு சகோதரன் வந்து அவர் மட்டும் வர, அவருடைய மனைவி வரணும். ஆமென். பிள்ளைகள் வந்து குறும் பண்றாங்க அப்படின்னு வீட்டில் விட்டு வரக்கூடாது, அவங்களும் வரணும். அல்லேலூயா. பாருங்க யாரெல்லாம் இருந்தாங்க? ஆசாப், ஆமன், ஏமான், எதுத்தூன்னு சொல்லக்கூடிய இவங்க மட்டும் இல்லை, இவங்களுடைய சகோதரமாரும் பிள்ளைகளும் என்ன செஞ்சாங்க? வாசிக்கலாம். கூட்டத்தாருமாகி அப்படி எல்லா கூட்டம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பாடகரான லேவியர்கள் அனைவரும் மெல்லிய புடவைகளை தரித்து. அல்லேலூயா. அம்மா என்ன துணி போட்டிருந்தாங்கம்மா? லேவியர் ஊழியக்காரன் நாங்க. ஆமென். நான் பாஸ்டர் ஜான் பால் எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறோம் சொல்லுங்க? மெல்லிய புடவையை உடுத்து கைத்தாளங்களையும் தம்புர்களையும் சுரமண்டலங்களையும் பிடித்து பலிபீடத்திற்கு கிழக்கே நின்றார்கள். அல்லேலூயா. எதுக்கு? கர்த்தரை ஆராதிக்கும்படியாக. பிரைஸ் தி லார்ட். அப்ப என்ன துணி போட்டு நின்னாங்க அவங்க எல்லாருமே? மெல்லிய புடவைகள். பிரைஸ் தி லார்ட். ஆமான், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆசாப் பெண்ணா ஆனா? ஆண், சகோதரன். அல்லேலூயா. எதுத்தூன் ஆனா பெண்ணா? ஆமென். அவர் ஆண், அவர் சகோதரன். அப்ப பாருங்க சகோதரர் என்னத்தை போட்டிருந்தாங்க? மெல்லிய புடவை. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த மெல்லிய புடவையை நம்ம ஐயா வாங்கினாரு. யாரு? சாலமோன் ராஜா. எங்க வாங்கினார் தெரியுமா? அல்லேலூயா, எகிப்திலிருந்து வாங்கினாராம். ரொம்ப விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். ஆக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இந்த மெல்லிய புடவை அணிந்து கர்த்தரை ஆராதித்தார்கள். அப்ப தேவனுடைய சபையில் இருக்கிற எல்லாரும் என்ன செஞ்சிருக்கணும் சொல்லுங்க? எல்லாரும் என்ன பெற்றிருக்கணும்? எல்லாம் என்ன பெற்றிருக்கணும்? எல்லாம் எது அணிந்திருக்கணும்? மெல்லிய புடவை அணிந்தவர்களாய் தேவனை ஆராதிக்க வர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். ஆவியிலே அணிந்திருக்கணும். நம்முடைய ஆத்மாவில் அணிந்திருக்கிறது மெல்லிய புடவை வேணும். அல்லேலூயா. கர்த்தர் சோதரம். முழங்கால் நுண்டி கர்த்தரில் கதறணும். தனிச்சபை செய்த கர்த்தரை கேட்கணும். தனியாய் தேவனிடத்தில் உறவாடுகிற ஒரு பழக்கம் இருக்க வேணும். தனியாய் தேவனிடத்தில் ஜெபிக்கிற பழக்கம் இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் அந்த மெல்லிய வஸ்திரத்தை கர்த்தர் ஆத்துமாவிலே உடுத்துவிக்கிறார். அது மெல்லிய உடம்புல போடுற வஸ்திரம் அல்ல. இந்த வஸ்திரம் எங்க போடுறது? உள்ளான மனிதனிலே ஆவிக்குரிய ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கிறது. இது ஆவிக்குரிய மெல்லிய வஸ்திரமா இருக்கிறது. அணிந்து கொண்டு இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளையே. நீ அப்படி இருந்தால் தான் தேவனை உண்மையா ஆராதிக்க முடியும். ஆமென். ஆவியிலே களி கூர்ந்து ஆராதிக்க முடியும். ஆராதனை பண்ணுகிற பொழுது கண்ணீரோடு கூட தேவனை துதித்து அல்லேலூயா கம்பீரத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டுமானால் இந்த மெல்லிய வஸ்திரத்தை நீ அணிந்திருக்க வேணும். ஆமென்.
ஒரு பரிசுத்த சபையில் இதுதான் பெற்றிருக்கணும். அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிற மக்களுக்கு என்ன இருந்தது? மெல்லிய வஸ்திரத்தை அணிந்திருந்தார்கள். அப்புறம் அடுத்தது பாருங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்றதாக 1 கொரிந்தியர் 15:27 வசனத்தில் அல்லேலூயா, தாவீது ராஜாவும் இந்த மெல்லிய வஸ்திரத்தை அணிந்திருக்கிறார். வாசிக்கலாம். கர்த்தர் 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம், கர்த்தர் ஸ்தோத்திரம் 27ஆம் வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிரைஸ் தி லார்ட். தாவீதும் பெட்டியை சுமக்கிற, ஆமென், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற சகல லேவியரான ஊழியக்காரங்க, பாஸ்டர்கள் அத்தனை பேரும், பாடகரும், பாட்டு பாடுகிறதான தேவனுடைய பிள்ளைகளும், பாடகரின் வேலையை ஆமென், விசாரிக்கிற தலைவனாகி, ஆமென், அந்த பாடல்களை விசாரித்து என்ன பாட்டு பாடுறீங்க இன்னைக்கு? எப்படி பாட போறீங்க? அந்த ராகம் சரியில்லை, கொஞ்சம் மாத்தி பாடு, இந்த ராகத்தை இப்படி பாடு அப்படின்னு சொல்ல பாடல்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய தலைவன். அல்லேலூயா சொல்லுவோம். பாடல் என்ன செய்யணும்? உருவாக்கி எடுக்கணும். நான் முதல்ல இருந்த சபையில் அப்படி தான் உருவாக்கினேன். அல்லேலூயா. பாடலினா ஐயோ தப்பு வந்துச்சு, என்னால் சகிக்க முடியாது என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் அழகாக பாடுகிறவன். ஆகவே நான் ஒரு பாட்டுக்காரன். பாட்டு ராகங்களை எங்கே பிசிறு வந்துருச்சுன்னா உடனே அந்த இடத்துல நிறுத்தி அந்த பிசிறை சரி பண்ணிட்டு அதை அதை இப்படி இறக்கி பாடு அல்லது இப்படி ஏற்றி பாடு என்று சொல்லி அதை கற்றுக் கொடுக்கக்கூடியவன். அல்ல இன்னைக்கு அந்த வேலையை எனக்கு செய்ய முடியல. ஏன்? என்னுடைய வார்த்தையில் பிரசங்கிக்கவே எனக்கு நேரம் போதில்லை. ஆகவே தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. பாடலெல்லாம் விட்டுட்டேன். அல்லது பாஸ்டர் ஜான் பால் பார்த்து கொள்ளட்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அதை நான் விட்டுட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அந்த பாடலை கற்றுக் கொடுக்கக்கூடிய தலைவர்கள், ஆட்கள் என்ன செய்யறாங்க? வாசிக்கலாம். தலைவனாகிய கெனனியாவும், ஆமென், கெனனியாவும் மெல்லிய புடவையாகிய சால்வைகளை தரித்திருந்தார்கள். அல்லேலூயா சொல்லுவோம். பார்த்தீங்களா? ஆராதனைக்கு வருகிற எல்லாரும் என்ன செஞ்சிருந்தாங்க? சொல்லுங்க. மெல்லிய புடவைகளை. அப்ப உள்ளுக்குள்ள எல்லாரும் தன்னுடைய ஆத்துமாவில் இந்த மெல்லிய வஸ்திரத்தை அணிந்திருந்தார்கள். மெல்லிய புடவையாகிய சால்வை அணிந்திருந்தார்கள். தேவனுடைய பிள்ளையே, நீ நம்முடைய ஆவியில அணிந்திருக்கணும். இந்த ஆவிக்குரிய வஸ்திரம் வேணும். இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம். நாம் இன்னைக்கு கொஞ்சம் கூட எந்த ஒரு எண்ணமும் நமக்கு கிடையாது. நம்முடைய ஆத்துமாவுக்கு என்ன துணி போட்டிருக்கிறோம், நம்முடைய ஆவிக்கு என்ன துணி போட்டிருக்கிறோம், என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? நம்ம வெளியே உடம்பு போடுற துணி மட்டும் அல்ல, நல்ல விலை கொடுத்த துணியில வாங்குறோம், போடுகிறோம். வாங்கி போடுங்க, தப்பு இல்லை. ஆனால் கர்த்தர் நம்ம உள்ளே இருக்கிற உள்ளான மனிதனாகிய ஆத்துமாவுக்கு எந்த துணியை போட்டிருக்கிறீங்க, எந்த துணியை கேட்டு வாங்கியிருக்கிறீங்க? எந்த கடையில் போக முடியும்? கண்டிப்பா கிடைக்காது. எந்த கடையிலும் கிடைக்காது. இது கர்த்தரிடத்தில் மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த துணியை இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் கொடுப்பார். ஆத்துமாவாகிய அல்லேலூயா அந்த நிர்வாணத்தை மூடுவதற்கு இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வஸ்திரத்தை போட்டு தான் கர்த்தரை துதிச்சு பாடுனாங்க. அப்ப கர்த்தருக்கு ஆராதிக்க வரும் பொழுது நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? அந்த ட்ரெஸ்ஸோடு தான் வரணும். ஆமென். இந்த ஆவிக்குரிய துணியோடு தான் நீங்க சபையில் வந்து கர்த்தரை ஆராதிக்கணும். நீங்க சும்மா வந்து ஆராதிக்கிற அர்த்தமே இல்லை. பாடல் குழுவினர்கள் என்ன போட்டிருந்தாங்களாம்? மெல்லிய வஸ்திரத்தை போட்டிருந்தார்கள். மெல்லிய புடவை அணிந்துதான் பாடல் பாடினார்கள். அதனால தான் பாடலை நான் அடிக்கடி சொல்லுவேன். பாடல் குழு நம்முடைய சபையில் உருவாக்கும் பொழுதே சொன்னேன், நீங்கள் அதிகமாக ஜெபிக்கணும். வீட்டில் அதிகமாக குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஜெபிக்கணும். ஆமென். ஜெபிச்சு வந்து இருந்த பாடினால்தான் உங்கள் பாடலை கேட்டு தேவ ஆவியின் அபிஷேகம் எல்லாருக்கும் மேலே இறங்கும். நீங்கள் பாடும் பொழுது உங்களுடைய பாடல் வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? அந்த வார்த்தையோட தெய்வ அபிஷேகம் புறப்பட்டு போய் இந்த மக்களை தொடும். பாடும் பொழுது அல்லது சும்மா உணர்ந்து பாடல அர்த்தமே கிடையாது. அந்த பாடும் பொழுது பரிசுத்தாவிலே நிறைந்து பாடும் பொழுது அந்த வார்த்தையோட அபிஷேகம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அதிகாரம் அப்படியே புறப்பட்டு போய் எல்லாரும் மேல இறங்கும் பொழுது அதை கேட்கிறவர்களை ஒரு மாதிரி பண்ணி ஆவியிலே அவர்களை நிரப்பும். அவரும் பரிசுத்தாவிலே நிறைவார்கள், அந்நிய பாஷை பேசுவார்கள். நீங்கள் பாடுகிற பொழுது அதை கேட்கிற மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகும். பாட்டு சும்மா இல்லைங்க, நான் பாடுறேன் நீ பாடுறேன்னு பாடி போயிடல, அர்த்தமே கிடையாது. பாடல் எல்லாரும் போகலாம், எல்லாருக்கும் ஆசையாக தான் இருக்கும். மைக்கு பிடிச்சி பாட எல்லாருக்கும் ஆசையாக தான் இருக்கும். பிடிச்சி பாருங்க, கிடுகிடுன்னு நடுங்கும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஆசை தான். ஆனால் பாடும் பொழுது நான் பாடுகிற பாடல் நாள் சபையில் ஆமென் ஒரு மாற்றம் வரணும், விடுதலை ஏற்பட வேண்டும். ஒவ்வொருக்குள்ள ஒரு மாற்றம் வரணும். ஹல்லேலூயா. பாட்டு பாடுறதுக்கு மேலே ஒழுங்காக ஜெபம் பண்ணி வருவீங்களா? வீட்டில் ஜெபம் பண்ணி வர நமக்கு டைம் இல்லாதனால அப்படியே விட்டுட்டோம். இல்லைன்னா சனிக்கிழமை உங்களை வர வச்சு
1 மணி நேரம் ஞாயிற்றுக்கிழமை பாட வேண்டிய பாடலெல்லாம் பாடி கற்றுக் கொடுத்து ப்ராக்டிஸ் கொடுத்து உங்களை அப்படியே அங்கெங்கெல்லாம் பிசுறு தட்டுற இடத்துல கரெக்ட் பண்ணி சரி பண்ணி உங்களை அழகாக நின்று பாடும் பொழுது எப்படி இருக்குன்னு தெரியுமா? அப்படியே அனலாக இருக்கும் சபை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சும்மா பைக்கு பிடிச்சி பாடிட முடியாது. பாட்டு எல்லாரும் பாடிட முடியுமா? எல்லாவற்றுக்கும் ஒரு தகுதி இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். தாவீது காலத்தில் இந்த ஒழுங்கல் ஏற்படுத்தியிருந்தான். ஒரு 10,000 பேரை கைதட்டுறது மட்டும் ஏற்படுத்தி வச்சிருந்தான்னா, அந்த கைதட்டுறவங்க எத்தனை விதமாக கைதட்டு கட்டுவாங்க தெரியுங்களா? பஞ்சலோக கைத்தாளம் என்று சொல்லப்பட்டிருக்குது வேதத்தில். அப்படின்னா என்ன? 5 விதமாக கை தட்டுவாங்க. கைதட்டு நமக்கெல்லாம் ஒரே புத்து தட்டத்தான் தெரியும். சில கை தட்டுவாங்க. இப்படி பாட்டுக்கு தட்டுறதுக்கும் சம்மந்தம் இல்லை. எப்படி இருக்குன்னு தெரியுமா? இந்த மாடு 5-6 மாடு போச்சுன்னா சாணி போடும் பார்த்தீங்களா? எப்படி தப்பு சத்தன்னு கேட்க அந்த மாதிரி இருக்கு கை தட்டுதல். பாட்டுக்கும் கை தட்டுதல் சம்மந்தமே இருக்காது. நம்ம சபையில் நிறைய பேர் தட்டுறீங்க. அது எப்படி மாற்றுறதுனே தெரியல. சொன்னால் வருத்தப்படுவீங்கன்னு சொல்கிறத விட்டுறது. ஸ்தோத்திரம். கை தட்டுகிறது தேவனுக்கு மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. தெரியுங்களா உங்களுக்கு? கை தட்டுகிறது கர்த்தருக்கு ஒரு புகழ்ச்சியை கொண்டு வரும். நம் கை தட்டு கர்த்தருக்கு ஒரு மகிமையை கொண்டு வரும். அல்லேலூயா. கை தட்டுன்னு அதனால சும்மா இப்படிங்கிறது, சில கையை இப்படி குத்துறது. கைதட்டல் என்ன? அது கர்த்தருக்கு மகிமை கொண்டு வருகிறது. பாடலை பற்றி தாளத்தை பற்றி பேசினா நிறைய பேசணும். வசனத்தை வச்சு நிறைய பேசணும். அல்லேலூயா. அருமையானவர்களே, கைதட்டுகிற கர்த்தருக்கு மகிமை கொண்டு வருகிறது. அது பிசாசுக்கு பிடிக்காது. அதனால தான் இப்படிப்பட்டு சும்மா இப்படி தட்டுறது. இப்படி அது எப்படி கர்த்தர் மகிமையாக இருக்கும்? ஏன் உங்களை நீங்கள் கர்த்தர் மகிமையாக இருக்கக்கூடாது? உங்கள் கைதட்டுல கர்த்தர் என்ன செய்ய? கர்த்தர் மகிமைப்படக்கூடாது. அதுதான் பிசாசுடைய விருப்பம். இனிமேல் அப்படி தட்டுவீங்களா? ஆமென். நான் தட்டுங்கன்னு சொன்னால் ஒருத்தங்க என்கிட்ட சொன்னாங்க, என்ன தெரியுமா? ஐயா, நீங்கள் தட்டுங்கிறீங்க, அது எப்படிங்க தட்ட முடியும்? அல்லேலூயா. இந்த கை தட்டது குறித்து எல்லாம் படித்து வந்தவன்னா கர்த்தர் கற்றுக் கொடுத்துருக்காரு. எப்படி என்ன செய்யறது எனக்கு புரியல. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கரங்களை தட்டுவது கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு பெருமையை கொண்டு வரும். ஆமென். அடுத்த வாரம் எப்படி தட்டுறீங்கன்னு பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த அமர்ந்த அல்லேலூயா அழகான மெல்லிய புடவையை அணிந்திருந்தார்கள் பாடுகிறவர்கள். ஆமென். நம்ம எல்லாரும் இந்த வஸ்திரத்தை அணிஞ்சிருக்கணும். ஆமென். பார்த்தீங்களா? நீங்கள் மெல்லிய வஸ்திரத்தை பற்றி என்னமோ நினைக்கிறீங்களே, பாருங்க, இன்னும் கூட பார்க்குற மாதிரி இன்னும் கூட விசேஷமான காரியங்களை வேதத்தில் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். வாசிக்கலாம். ஆகவே தான் தேவன் இந்த மெல்லிய புடவையை அலங்கரித்து தம்முடைய பிள்ளையில வைத்திருக்கிறார். நீதிமொழியில் வாசிக்கிறோம் 30ஆம் அதிகாரத்திலே. ஆமென். 31ஆம் அதிகாரம் நீதிமொழியில் 31ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இங்கே ஒரு அம்மா எப்படி பண்றாங்க? எப்படி துணி அணிஞ்சிருந்தாங்களாம்? போட்டிருந்தாங்க ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. அல்லேலூயா. யாரு? மேல பாருங்க, 12-13 வசனம் படிச்சீங்கன்னா, குணசாலின ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவள் விலையேற பெற்ற முத்துல பார்க்கிலும் அதிகம். ஆமென். அப்ப குணசாலியான குணமுள்ள ஒரு சகோதரி தான். யாரு தெரியுமா? முத்து, விலையுறை. இந்த முத்து இருக்குங்க. வெள்ளை முத்து, கருப்பு முத்து, 2 முத்து இருக்கு. வெள்ளை முத்து கொஞ்சம் மதிப்பு குறைவு. கருப்பு முத்து பார்த்தீங்கன்னா விலை ரொம்ப அதிகம். அது லட்சக்கணக்கில் அந்த விலை கூடிக்கிட்டே போகும். விலையேறின ஒரு முத்து விலை என்ன தெரியுமா? முத்து தான் விலை அதிகம். அது கருப்பு முத்து. அப்ப இந்த கருப்பு முத்து எவ்வளவு விலையோ அதை காட்டிலும் அதிகம் ஒரு குணமுள்ள, ஒரு பொறுமையா இருக்கிற, அமைதலா இருக்கிற அருமையான ஒரு சகோதரி. அல்லேலூயா சொல்லுவோமா? அருமையானவர்களே, அருமைய சகோதரி, அல்லேலூயா சொல்றீங்க. உங்க மனைவி அப்படி இருக்காங்களா? குணசாலியான ஸ்திரியா? அதனால அல்லேலூயா சொல்றீங்க. அல்லேலூயா. சகோதரியே, அல்லேலூயா. குணமுள்ள ஒரு பெண்ணா இருந்தா நீ விலையேற பெற்ற முத்துக்களை காட்டிலும் அதிகம். உன்னோட விலை ரொம்ப ஜாஸ்தி. எவ்வளவு கர்த்தர் புகழ்கிறார். அல்லேலூயா. அவளை பற்றி நிறைய சொல்றார். ஏறக்குறைய 15 வசனத்தில் சொல்றார். அதுல ஒன்றுதான் அல்லேலூயா, அவருடைய உடை இரத்தாம்பரமாய் இருக்கிறது. பிறகு அல்லேலூயா மெல்லிய புடவை அவள் அணிந்து கொண்டிருக்கிறாள் என்று வாசிக்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அல்லேலூயா. ரத்தாம்பரம் அப்படின்னா பர்பிள், அப்படி கலர். ரத்தாம்பரத்துக்கு என்ன அர்த்தம்? பர்பிள் கலர் அப்படின்னு என்ன அர்த்தம்? கத்திரிப்பூ கலர். அதான் ரத்தாம்பரம். ஸ்தோத்திரம். ஆகவே இந்த பர்பிள் என்கிற ஆங்கிலத்தில் சொல்லுகிற இந்த ரத்தாம்பரம் என்கிற கத்திரிப்பூ கலர் சொன்னா தான் நம்முடைய பாஷையில் புரியும். இந்த கத்திரிப்பூ கலர் தான் அவங்களுடைய ட்ரெஸ்ஸாக இருந்தது. ஆமென். அப்புறம் என்ன செஞ்சாங்களா? அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? வெள்ளிய புடவையை அணிந்திருந்தார்கள்.
குணமான ஸ்திரீ. பிரைஸ் தி லார்ட். அருமையான சபையே, அருமையான தேவனுடைய பிள்ளைய, சகோதரியே, நம்ம எல்லாம் குணசாலியான ஸ்திரீயாக இருக்கணும். ஒரு குணமுள்ள சகோதரனாக, குணமுள்ள சகோதரியாக இருக்கணும். அப்படின்னா தெய்வ குணம் நமக்கு வரணும். ஜெபிக்கும் பொழுது, வேதவாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது, தேவனை ஆராதிக்கும் பொழுது, அல்லேலூயா, சபையின் ஒழுங்குகளில் தவறாமல் பங்கெடுக்கும் பொழுது இந்த குணத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். தெய்வ சுபாவம் நமக்கு வருகிறது. தெய்வ சுபாவம் வரலைன்னா ஒன்றும் அர்த்தமே கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒன்றும் இல்லை, வேஸ்ட்டு. ஆகவே இந்த தெய்வ குணம் நமக்கு வேணும். நம்முடைய ஜென்ம குணம் இருக்கக்கூடாது. சில கால இயல்பாகவே இருக்கும், முரட்டு குணம் இருக்கும், அது இருக்கக்கூடாது. இயல்பாகவே இருக்கிற கோமான குணம், அது இருக்கக்கூடாது. தெய்வ குணம், இயேசு கிறிஸ்துவின் குணம் நமக்குள்ள வரணும். இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவம் நமக்குள்ள வரணும். அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையாய் இருப்போமானால் அவர்களுக்கு தேவன் என்னத்தை கொடுக்கிறார்? மெல்லிய ஹல்லேலூயா புடவையை அணிந்து கொள்ள கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். இந்த மெல்லிய புடவையை தேவன் நமக்கு கொடுக்கணும். இந்த மெல்லிய புடவையை தேவன் நமக்கு கர்த்தர் சுத்திரம் வாங்கி அணிந்திருக்க வேண்டுமானால் இன்னைக்கு வேதத்தில் இந்த அம்மாவை பற்றி கர்த்தர் பைபிள் எழுதியிருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் நம்மை குறித்து கர்த்தர் சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகத்தில் கர்த்தர் நம்மை குறித்து ஒரு சாட்சி சொல்லணும். என் அருமையான மகள் குணசாலியான ஸ்திரீன்னு பரலோகத்தில் சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். அருமையான சகோதரனே, என் மகன் அருமையான குணமுள்ள மகன் என்று பரலோகத்தில் கர்த்தர் நம்மை குறித்து சாட்சி சொல்லணும். பரலோகத்தில் நம்ம வரியில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு பரலோகத்தில் முதல் 3.5 வருஷத்தில் பரலோகத்தில் உலகெங்கிட்டு கூட்டி சேர்க்கப்பட்ட அநேக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு நாம் செய்த ஒவ்வொரு காரியங்கள், கர்த்தருக்காய்ப்பட்ட உபத்திரவங்கள், வேதனைகள், பலன்கள், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு எவ்வளவாய் பாடுபட்டோமோ, இயேசு கிறிஸ்து எத்தனை வேதனை சகித்தோமோ அதை ஒவ்வொன்றையும் சொல்லி நம்மை கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் பெருமைப்படுத்த போகிறார். நம்ம எல்லாம் பெருமைப்படுத்திட்டு பிறகு என்ன செய்ய போறாராம்? அதற்குரிய பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அப்பா, எனக்கா இது? ஐயோ, எனக்கா? எல்லாம் வாங்கிக்க போறோம். ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை மகிமைப்படுத்த போகிறார். பரலோகத்தில் இன்னைக்கு எல்லாம் பாடுகளை பொறுமையாக சகிச்சிட்டு இருங்க. குறைவுகளை, கர்த்தர் ஸ்தோத்திரம், அவமானங்களை, நிந்தைகளை, தூஷங்களை பொறுமையாக அனுபவிச்சுட்டு கொண்டிருங்க. இதற்கெல்லாம் பலன் பரலோகத்தில் நாம் தேவனிடத்தில் கர்த்தருக்கு பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆகவே இந்த மெல்லிய புடவையாய் நாம் அணிந்து கொண்டிருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே இந்த மெல்லிய புடவையை ஆமென் சுற்றினவர்களை கர்த்தர் எங்கே வைத்திருக்கிறார்? பார்த்தீங்களா? கடைசி விஷயத்துக்கு வந்துட்டோம். இந்த மெல்லிய புடவையை அணிஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா? அவங்கள கர்த்தர் எங்கே வைத்திருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? இந்த உலகத்திலங்க பரலோகத்தில் இயேசுகிட்ட இருக்க போறோம். அதுக்கு முன்னதாக இந்த உலகத்தில் மெல்லிய புடவை அணிந்த ஒரு கர்த்தரை பிள்ளையாய் சகோதரி நீங்கள் இருப்பீர்களானால் உங்களை கர்த்தர் எங்கே வைத்திருக்கிறார்? வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் வசனம் 9. ஆமென். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் வசனம் 9 வாசிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிப்போம். கர்த்தர் மகிமைப்பட்டதாக. அதற்கு ஆசாரியன் நீர் ஏலேம் பள்ளத்தாக்கில் கொன்ற பெலிஸ்தியனாகிய கோலியாத்தின் பட்டயம் இதோ ஏபோத்துக்கு பின்னால் ஒரு புடவையிலே சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நீர் எடுக்க பிரியமாயிருந்தால் மனதாயிருந்தால் எடுத்துக்கொண்டு போம். அதுவே அல்லாமல் வேறொன்று இங்கே இல்லை என்றான். புடவையில சுற்றப்பட்ட பட்டயம் தான் இருக்கிறது. புடவையில் சுற்றி வைக்காத எந்த பட்டயம் இங்கே இல்லை. நல்லா கவனிக்கணும். தேவனுடைய பரிசுத்த சமூகத்திலே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. உடன்படிக்கை பெட்டி பக்கத்தில் எவனும் போக முடியாது. ஆகவே உடன்படிக்கை பெட்டி பக்கத்திற்கு பின்னாக கேருபீன்கள் இருக்கிறது என்றால் தூதன் என்ற அர்த்தம். தூதலை போல உருவத்தை செய்து வைக்கப்பட்டிருக்கிறது தங்கத்தினாலே. அப்படிப்பட்ட உருவம் செய்யப்பட்டதற்கு பின்னாக ஆமென் ஒரு புடவையிலே ஒரு பட்டயம் வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த புடவையில சுத்தி வைக்க பட்டயம் இல்லாமல் நல்லா கவனிங்க, வேறு பட்டயம் அங்கே இல்லை என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. அதுக்கு தாவீது என்ன சொல்லுகிறான்? வசனத்தை முடிச்சிடலாம். வசனத்தை விட்டாச்சா? அதுக்குள்ள ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அங்கே இல்லை. ஆமென். அப்பொழுது தாவீது அதற்கு நிகர் இல்லை, அந்த பட்டயத்திற்கு நிகர் இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த பட்டயத்திற்கு நிகர் இல்லை. எது ஒண்ணு நிகர் கிடையாது. அதுக்கு சம உலகத்திலே கிடையாது. அல்லேலூயா சொல்லுவோம்.
எந்த பட்டயமா இருந்தாலும் இந்த பட்டயத்திற்கு சமம், முன்னால எதுவுமே நிற்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான பட்டயம் அந்த பட்டயம். அல்லேலூயா. அந்த பட்டயம் எங்கே இருக்கிறது? உடன்படிக்கை பெட்டி பக்கத்தில். அங்கே இருந்தால் தேவனாய் கர்த்தர் பேசுகிறார். தேவன் பேசுகிற உடன்படிக்கை பெட்டி. ஆமென். கர்த்தர் உடன்படிக்கை பெட்டியில் அல்லேலூயா புடவையினால் சுத்த வைக்கப்பட்ட ஒரு பட்டயமாய் தேவ பிள்ளையே உன்னை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ உடன்படிக்கை பெட்டிய தேவ சமூகத்தில் இருக்கின்றாய் என்பதை மறந்து போகாதிரு. ஒரு புடவையில நீ சுற்றப்பட்டிருப்பாயானால், மெல்லிய புடவை கர்த்தர் உனக்கு கொடுத்திருப்பாரானால், அந்த மெல்லிய புடவை உன்னை சுற்றி இருக்கிறது. ஆமென். பரலோகத்தின் தேவன் தருகிற மெல்லிய புடவையானது பட்டயமாகிய தேவ பிள்ளையே உன்னை கர்த்தர் சுற்றி வைத்திருக்கிறார், உன்னை மூடி வைத்திருக்கிறார், புடவினால் உன்னை அலங்கரித்து வைத்திருக்கிறார், புடவினால் உன்னை பாதுகாப்பு வைத்திருக்கிறார். உனக்கு நிகர் இல்லை தேவ பிள்ளையே, உனக்கு சமம் ஒருவனும் இல்லை. இந்த மாத தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அதுதான். அல்லேலூயா. ஆமென். உபாகமம் 33 கடைசி 29 வசனத்திலே, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், இஸ்ரவேல் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் ஒப்பானவன் எவனும் இல்லை. ஏன்? ஏசாயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக 49:2 வசனம் எழுதப்பட்டபடியாக அல்லேலூயா கர்த்தரின் பட்டயமே என்று தேவன் அங்கு சொல்லுகிறார். பட்டயம் என்றால் யார்? தேவ பிள்ளையே இன்னைக்கு நாம் தான். ஆமென். அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பட்டயமாய் இருக்கிறோம், கர்த்தருடைய பட்டயமாய் இருக்கிறோம், கர்த்தருடைய கரத்தில் பயன்படுகிற பட்டயமாய் இன்னைக்கு நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனுடைய பட்டயமாகிய நம்மை மெல்லிய புடவை கொண்டு சுற்றி பாதுகாப்பாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எங்கே வைத்திருக்க? தம்முடைய சமூகத்திலே, தேவனுடைய சன்னிதானத்திலே தேவன் நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தடத்துல, வழியில, ரோட்டுல, மேட்டுல, காட்டுல கிடையாது, தேவ சமூகத்திலே. ஆமென். கர்த்தருடைய சன்னிதானத்தில் தேவன் பேசுகிற சத்தத்தை கேட்கிற தேவனுடைய சமூகத்திலே மெல்லிய புடவினாலே தேவன் உன்னை சுற்றி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே உன்னை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார் தேவ ஜனமே. அல்லேலூயா. இன்னொரு மகிமையான அனுபவம். ஆமென். அல்லேலூயா. என்னை தேவன் சாதனமாய் தெரிந்து கொள்ள. எல்லாரும் சொல்லுங்க, என்னை தேவன் சாதனமாய் தெரிந்து கொள்ளவில்லை. சத்தமா சொல்லுங்க. ஆமென். நம்ம விசேஷமாய் தேவன் அழைத்திருக்கிறார். ஒரு விசேஷமான அழைப்பு கொடுத்து அழைத்திருக்கிறார். ஒரு விசேஷமான நிலையில் தேவன் நம்மை கொண்டு போக விரும்புகிறார். மெல்லிய புடவை உங்களை சுற்றி இருக்கணும். அருமையான வாலிபை தம்பியே, அருமையான சகோதரனே, அருமையான சகோதரி, வாலிபை பிள்ளையே, அல்லேலூயா, உங்களை மெல்லிய வஸ்திரத்தினால கர்த்தர் அல்லேலூயா மூடி பாதுகாக்க விரும்புகிறார். நாம் இருக்க வேண்டிய இடம் எங்கே? தேவனுடைய பரிசுத்த சன்னிதானத்தில், தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும். கெருபீர் என்றால் தேவனுடைய தூதர்கள் இருக்கிற இடம். ஆமென். அப்ப தேவ தூதர்களை தேவன் நமக்கு பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, எங்க போனாலும் தூதர்கள் கூட வர்றாங்க. எங்க போனாலும் உனக்கு பாதுகாப்பாக கர்த்தருடைய சேனை இருக்கிறது. தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளாக அந்த மெல்லிய புடவைக்குள்ளே நீ அலங்காரமாய் வளர்ந்து கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான தேவன் நம்முடைய தேவன். அனுப்பியான தேவனுடைய பிள்ளைகளை இந்த மேன்மையுள்ள அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தந்து ஆமென் நம்முடைய கிருபையாய் பாதுகாக்க விரும்புகிற கர்த்தராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. ஆமென். இந்த விலையேற பெற்ற அனுபவத்தை இந்த வருட முடிவிலே பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஒப்புக் கொடுப்போமாக. இந்த வருடமெல்லாம் பாதுகாத்த தேவன் இனி வருகிற அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அடுத்த வாரம் ஒரு புதிய வருடம் பிறக்க போகிறது. அந்த புதிய வருடத்தில் பிரவேசிக்கும் பொழுது ஒரு புதிய பலத்தோடு கூட, ஒரு புதிய பாதுகாப்போடு கூட, ஒரு புதிய ஆசீர்வாதங்களோடு கூட செல்ல தேவன் நம்மை நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. இந்த அனுபவத்தை கர்த்தர் தரும்படியாய் ஆமென் கர்த்தர் ஒப்பு கொடுக்க வேணும். மெல்லிய புடவை ரொம்ப ரொம்ப அவசியம். புரிஞ்சுட்டீங்களா? புரிஞ்சுட்டீங்களா? நம்முடைய ஆத்மாவுக்கு மெல்லிய புடவை நாம் அணிந்திருக்கணும். அதில் எல்லா கர்த்தரை கேட்க போறீங்க, ஆண்டவரே எனக்கு மெல்லிய புடவையை கொடுங்க ஆண்டவரே. மெல்லிய புடவைலாம் என்னை மூடிக்கொள்ளும் ஐயா. ஆகவே ஆனால் சிலருக்கு ஏற்கனவே கர்த்தர் மெல்லிய புடவையை கொடுத்திருக்கலாம். அநேகருக்கு பலருக்கு தேவன் மெல்லிய புடவை ஏற்கனவே கொடுத்து வைத்திருக்கலாம். அந்த புடவையை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தூதருடைய பாதுகாப்புகள் இருக்கிற வரையிலும் தான் ஆமென் உடைய வஸ்திரம் கரைபடாது, அந்த மெல்லிய புடவை கிழிக்கப்படாது, அந்த மெல்லிய புடவை பிசாசு உரிமை எடுக்க முடியாது. அது தேவனுடைய பாதுகாப்புள் இருங்க. ஆமென். அல்லேலூயா. பட்டயமாக தேவ பிள்ளையே,
பட்டயமாக தேவ பிள்ளையே, தேவதூதருடைய பாதுகாப்புக்குள்ளாக நீ தேவ சமூகத்தில் எப்பவுமே இருக்கிற ஒரு அனுபவம் இருக்கணும். நீங்க வெளியே போனாலும் தேவ சமூகம் உங்களோடு கூட வருகிறது. நீங்க பஸ்ல போனாலும் தேவ சமூகம் வருகிறது. நீங்க கார்ல போனாலும் தேவ சமூகம் கூட வருகிறது. நீங்க ஃப்ளைட்ல போனாலும் தேவ சமூகம் கூட வருகிறது. நீங்க ட்ரெயின்ல போனாலும் தேவ சமூகம் கூட வருகிறது. நீ வீட்டில் படுத்து தூங்கினாலும் தேவ சமூகங்களோடு கூட இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளையே. ஹல்லேலூயா. இந்த மேன்மேல் அனுபவத்தை இழந்து விடக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த அனுபவத்திலிருந்து நடத்துவாராக. இந்த மேன்மேல் அனுபவத்தை, இந்த மெல்லிய புடவை தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நமக்கு கர்த்தர் தர விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரமை ஆஸ்வதிப்பார. கர்த்தர் அடுத்த வாரத்தில் தொடர்ந்து இந்த வசனங்களை அறிந்து கொள்ள கர்த்தரமை நடத்தட்டும். ஆமென். ஆக அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனங்களின்படி நம்மை நடத்துவாராக. இன்னைக்கு கேட்ட தேவனுடைய வார்த்தையின்படி தேவனை நடத்துவாராக. பரிசுத்தம் நம்மோடு போதித்த இந்த ஆழமான தேவனுடைய வசனத்தை நடத்தும்படியாய் நம்ம எல்லாரும்